பல இடங்களில் ஆற்றை குறுக்கே மறித்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கல்வி நிறுவனங்களும் கட்டிடங்கள் கூட உள்ளன. அவற்றையெல்லாம் சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் இந்த ஏழை எளிய மக்கள் இங்கேயே தொழில் செய்து உழைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்தும் வகையில நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல. திருவேற்காடு நகரம் பெருமாள் கோயில் தெரு பகுதியில் ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியிலே உறைந்து நிம்மதியற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். 2005 தொடர்ச்சியாக இந்த குடியிருப்பை அதிகாரிகள் அகற்றப் போகிறார்கள் என்கிற அறிவிப்பு அவ்வப்போது வருவதும் அதனால் மக்கள் பீதிக்குள்ளாவதும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. கூவம் ஆற்றன் கரையோரத்தில் ஏறத்தாழ 30 அடி உயரமுள்ள கரை பகுதியில் தான் இந்த குடியிருப்புகள் அனைத்தும் உள்ளன. ஒரே ஒரு இடத்தில் ஏறத்தாழ 20 அல்லது 30 வீடுகள் தாழ்வான பகுதியிலே கட்டப்பட்டுள்ளன. அந்த தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் அனைவரும் இசைவளித்துள்ளனர். 30 அடி உயரத்தில் உள்ள கரையில் அமைந்திருக்கிற வீடுகளை ஏறத்தாழ 300 வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் திரு வர்கீஸ் அவர்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்து தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளை மட்டும் அகற்றுவதற்கு ஒப்புதல் அளித்தார். ஆனால் அவர் திடுமென மாற்றம் செய்யப்பட்ட நிலையில அவருக்கு அடுத்து வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக அனைத்து வீடுகளையும் நான் அப்புறப்படுத்த போகிறேன் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். வெள்ளத்தால் இவர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்டதில்லை. இவர்களால் நீரோட்டமும் தடுக்கப்படவில்லை. ஆகவே பொத்தாம்புதுவிலே நீதிமன்ற ஆணை இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த வீடுகளை அப்புறப்படுத்துகிற முயற்சியை அரசு கைவிட வேண்டும். பல இடங்களில் ஆற்றை குறுக்கே மறித்து கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கல்வி நிறுவனங்களும் கட்டிடங்கள் கூட உள்ளன. அவற்றையெல்லாம் சீண்டி பார்க்காத ஆட்சி நிர்வாகம் இந்த ஏழை எளிய மக்கள் இங்கேயே தொழில் செய்து உழைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற மக்களை அச்சுறுத்தும் வகையில நடந்து கொள்வது ஏற்புடையதல்ல. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன்.